தபால் கவி அடிகளாருடைய குகையில நான் முதல் முறையாக வந்தாலும் நங்காத்தூருக்கு வந்து ஏறக்குறைய 40 வருடத்திற்கு மேலாக. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் காட்டு கோயிலில் போய் நற்செய்தி அறிவிக்கிறது தான் நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் நற்செய்தி அறிவித்த இடமே எது? நங்காத்தூர் தான். ஆனால் அது யாருக்கும் தெரியல. அதுதான் உலகம், அதுவும் உலகம். ஏன்னா 1987 முதலாக நற்செய்தி கூட்டம் ஆரம்பித்ததே நங்காத்தூரில் தான். யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம எவ்வளவு மறந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி மாறி போயிருக்கிறோம் அப்படிங்கிறது அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போலாம் எங்கே நற்செய்தி கூட்டம் அறிவிக்கணும் யாருக்குமே தெரியாது. அந்த காலத்திலே எங்கே அறிவிச்சிருக்கிறோம்? நங்காத்தூரில். அதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாக நற்கருணை எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே வந்தது நங்காத்தூரில் தான். முதலாக நற்செய்தி அறிவி கூட்டம் ஆரம்பித்ததும் நங்காத்தூரில் தான். ஆனால் இப்படியெல்லாம் ஆரம்பித்தோம். அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக இடையில கேப்பு விட்டதுனால அது அப்படியே போயிடுச்சு. அப்போ என்ன இருந்தாங்க, சங்கீத முகம் பக்கத்தில் கண்ணனூரில் கேட்டாங்க, நிறைய இடத்துல கேட்டாங்க. அப்போலாம் நாங்கள் வர முடியல. என் அருமையான பிள்ளைகளை, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படித்தான் கபாண்டப்பை கூட 100 வருஷத்துக்கு முன்னால் அங்கே நம்ம மறந்துவிட்டு இருப்போம். இப்படிதான் நம்ம காலம் மாற மாற மறந்து விடுகிறோம். அதாவது உலகத்தில் எதை நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறோம்? மறக்க வேண்டியது சொல்லுங்க. மறக்கக்கூடாது. வெறுப்பத்தான் ஞாபகம் வச்சிருக்கிறோம். உடனே என்ன சொல்லுவோம்? டேய் சச்சனை கூட கால் வைக்காத காலம். அந்த வெறுப்பை என்னைக்குன்னா மூச்சு உடலேருந்து வெளியே போகிற நேரத்தில் கூட அவனும் ஐயோ அப்படின்னு கடைசி வரைக்கும் மூச்சு வரைக்கும் அந்த வெறுப்பை வச்சிருக்கோம். ஆமாம், அந்த வெறுப்பை என்றைக்குமே வைக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த நற்செய்தி எனக்குள் செயல்பட வேண்டும் என்பதுதான் கபாண்டப்பி சாமியாருடைய ஆசையும் அவருடைய வாழ்வும் அவருடைய நினைவும். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அவர் ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த இடத்துல இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நினைத்து பார்க்கிற பொழுது இந்த இடத்திலும் நற்செய்தியானது வாழ்ந்திருக்கிறது. அந்த நற்செய்திக்காக என்னை நான் எப்படி வாழ்விப்பது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இந்த வகையில் இந்த பூசையை நீட்ட பூசையை வைக்கலாமா இல்லை ஷார்ட்டா முடிச்சிடலாமா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா சில பேருக்கு நோய் எப்படி தெரியுமா? நன்மை வாங்கின அடுத்த நிமிஷம் என்ன எங்கே போயிருந்தா வீட்டுக்கு போயிடும். ஆடு எப்படி இருக்குதோ, மாடு எப்படி இருக்குதோ, அது எப்படி இருக்குதோ, அதனால நன்மை வாங்கணும்னு ஓடிடும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நன்மை வாங்கினாலும் என்ன வாங்காட்டி என்ன பூசை முடிச்சுட்டு முடியத்தை முன்னுக்கு போகும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு சோறு போடுற மாதிரி தெரியுது, இருந்துட்டு பார்த்துட்டு வேணா போவோம். எந்த லிஸ்ட்ல நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறதுலாம் தெரியல. இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டு பட்டு 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 நொந்து வெந்து போய் கிடக்கிறோம். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்க தியானம்னு சொன்னாங்க. அதனால தியானத்துக்கு நங்காத்தூர் மக்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது இதில் ஒன்று தெரியுது. ஒன்று ரொம்ப நல்லா வெளிப்படையாக தெரியணும்ல. ரெண்டாவது சொன்னாங்க, நங்காத்தூர்லேயே வச்சுருந்தா திரண்டு வந்திருக்கும் அப்படின்னு. அங்கேயும் திரண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நான் 1 மணி நேரம் போகிறேன்டி, நீ 1 மணி நேரம் போடின்னு. முன்னால் போனவனுக்கும் தெரியாது, பின்னால் போனவங்களுக்கும் தெரியாது, நடுப்பில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அப்படியும் அங்கேயும் போவோம். சும்மா இவங்களா சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்தவங்கள 2.5 மணி நேரம் அங்கே நங்காத்தூர் நடத்தும்போது எப்படி வந்தாங்க போனாங்கிறது எங்களுக்கு தெரியாதா?
அது மாறாதுல்ல. அதனால எதற்கு சொல்றேன்னா, வந்திருக்கிறவர்கள் கூட நம்பிக்கையோட, உறுதியோட, திடத்தோட வந்து அது இருந்துன்னு சொன்னோம்னா நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தந்தையினுடைய முதல் படியே. நீ எந்த இடத்துல கமாண்டபிய போனாலும் சரி, நம்பிக்கை கொள். அதுதான் எல்லாருடைய சிந்தனையில படுற மாதிரி இருக்கும். ஒரு வாழ்க்கை முழுசும் அதுக்குள்ளதான் இருந்திருக்கு. அதனால நான் அப்புறம் சொல்றேன். அதனால அந்த வகையில என்னுடைய நம்பிக்கை கொஞ்சம் ஆழப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும் என்ற உணர்வோடு இத்திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு